இப்போ கன்வெர்ட் ஆனால் தான் சீட்டு தருவேன்னு சொன்னாரா? அவர் எவ்வளோ ஜென்டிலாக என்னை வந்து பார்த்துட்டு, அதுதான் படித்த மனுஷன், அதுதான் படிப்பு, ஞானம் தான் படிப்பு. அங்கே அவர் பண்ணார். இதுக்கெல்லாம் சேர்த்து நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவித்து நல்லபடியாகவும் முடித்து நல்ல வேலையிலையும் இருந்து நல்லபடியாகவும் இருந்து கொண்டு இருக்கேன். இப்போ உங்களோட யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை இருந்ததுன்னா அது என்றைக்குமே உங்களை உயர்த்தி தான் விடும். மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். அதாவது நான் வந்து பிஎஸ்டபிள்யூ என் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை சொல்கிறேன். பிஎஸ்டபிள்யூ பிஏ இன் சோஷியல் ஒர்க், அதை முடிச்சுட்டு எம்ஏ இன் சோஷியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ போகிறேன். எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன். அப்போ பிஎஸ்டபிள்யூ முடிச்சுட்டு எம்எஸ்டபிள்யூக்கு போகிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோயெட் நல்ல காலேஜ் ட்ரிச்சியில் பிஷபீவர் காலேஜுன்னு. அங்கே வந்து என் பிஎஸ்டபிள்யூவில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 பேர் 5 பேர்கிட்ட அந்த காலேஜில் போய் சேர்றாங்க. அந்த காலேஜ் கிறிஸ்டியன் காலேஜ். அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆஃப்கோர்ஸ் கிறிஸ்டியன்ஸுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் அந்த கோட்டாபடி கொடுக்கறதில்ல. எனக்கு வந்து சீட்டுன்னு இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுது. எனக்கு 25 பேர் தான் எடுப்பாங்க. எனக்கு யாராவது போனாங்கன்னா வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிற வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடைக்காம போச்சு. எனக்கு ஆனால் அங்கே சேரணும், எம்எஸ்டபிள்யூ சேரணும். எம்எஸ்டபிள்யூங்கிறது மற்ற மதுரையில் அப்ளை பண்ணுற இடத்துல கிடச்சிது. எனக்கு வந்து அப்போ அம்மா அப்பாவோடு இருந்து படிக்கணும். அம்மா அப்பா அப்புறம் படித்து முடிச்சிட்டோன்னா கல்யாணம் ஆகி போயிடுவோம், அம்மா அப்பாவோடு இருக்கிற நாள் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அம்மா அப்பாவோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அந்த பக்கத்து காலேஜுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு கிடைக்கல. உடனே நான் என்ன பண்ணுறேன், சரி கிடைக்கலேன்னு வருத்தத்தில் எங்கள் இவங்கள்ட்ட சொல்கிறேன். எங்கள் பிரின்ஸ்பால் பிஎஸ்டபிள்யூவில் எங்கள் பிரின்ஸ்பால் ரொம்ப ஓல்டு லேடி. அவங்க அப்போயே அவங்களுக்கு 70 இயர்ஸோ என்னவோ இருக்கும். ஆமாம், 65 கிட்டே இருக்கும். அவங்க பிரின்ஸ்பால். அவங்க வந்து நேம் சகுந்தலா. அவங்க இப்போ இல்லை. அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருந்தாங்க. அதாவது அவங்க சொன்னாங்க, என்ன விசாலாட்சி கிடைக்கலையா உனக்கு அப்படின்னாங்க. ஆமாம் மேடம் கிடைக்கல. ஏன் நல்ல மார்க்கு தானே எடுத்திருக்க, கிடைக்கல. சரி மதுரைக்கு போயேன், மதுரையில் தானே கிடச்சிருக்கு, அங்கே கிடைக்கலன்னா கூட அங்கே நான் சொல்லுவேன் உனக்கு கிடச்சிருமே, மதுரைக்கு போயேன் அப்படின்னாங்க. இல்லை மேடம் அம்மா அப்பா இங்கே இருக்காங்க. வயசான அம்மா அப்பாவா நீ பார்த்துக்கணுமா அப்படின்னு. நான் தான் நம்ம பெரிய பார்த்துக்கிற மாதிரி. ஆமாம் மேடம் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு. அப்போ பிஷபீவர்லேயே போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணு, அவள் பிரின்ஸ்பாலை பார்த்து பேசு அப்படின்னாங்க. பிரின்ஸ்பாலை பார்த்து பேசுகிறதா? சரி பிரின்ஸ்பாலை டைரெக்டாக போய் பார்த்து பேசு, நான் ஒரு லெட்டர் தரேன், இங்கே படித்த நல்ல பொண்ணுங்கிற மாதிரி நான் ஒரு லெட்டர் தரேன், அதை நீ வந்து அப்புறம் காட்டிக்கோ, உனக்கு கிடைக்கிறதா இல்லையான்னு பார்த்துக்கோ, அப்புறம் காட்டிக்கோ, நான் சொல்கிறத கேளு, முன்னாடியே கொடுக்காத அவர்கிட்ட அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து, ஆனால் இங்கே பாரு அது கிறிஸ்டியன் காலேஜ், நீ இதெல்லாம் அழிச்சிட்டு போயிடணும் ஓகேயா அப்படின்னாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க, அதுவும் அவங்களும் பக்தியாக எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு போய் சரி எப்படியும் அந்த காலேஜில் கிடைக்கணும் நமக்கு அப்படின்ட்டு போய் நான் என்னுடைய புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி இப்படி அழிக்க போகிறேன். அப்போ வந்து எனக்கு இது அபசகுணமாக தெரியுது. இது இருந்து கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா அது எப்படி இது இல்லைன்னா தான் தருவாங்க, இருந்தால் தரமாட்டாங்கங்கிறதெல்லாம் என்ன இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசில் தோணி, கடவுளே வக்காளியம்மா நீ பார்த்துக்கோ, நான்லாம் இதெல்லாம் ஒன்றும் அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு போனேன். என்ன விசாலாட்சி ஒன்றும் பண்ணாக்காம? இல்லை மேடம் இப்படியே இருக்கட்டும் மேடம் அப்படின்ட்டு. சரி போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. சரி நான் காலேஜுக்குள்ளே போகிறேன், அங்கே பிரின்ஸிபால் ரூமுக்கு உள்ளே போகிறேன் எங்கள் பிஷபீவர் காலேஜில். அங்கே அட்மிஷன் வாங்கிறதுக்காக அங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னை வந்து அவங்களாம் கிறிஸ்டியன்ஸ் தான், அவங்களுக்குலாம் அங்கே கிடச்சிருத்து. விசா எங்களுக்கெலாம் கிடச்சிருத்து, உனக்கெல்லாம் கிடைக்காது விசா, இப்படிலாம் வேற அதெல்லாம் வேண்டாம் விசா, நீங்கள் கிளம்பி போயிடுங்க. என்னமோ அவங்களுக்கு எனக்கு அங்கே கிடைக்கிறது வந்து இவளுக வந்து ரொம்பவே தடுத்துன்னு இருந்தாங்க. எனக்கா சரி
தெரியலம்மா, நான் பார்க்குற பிரின்ஸிபாலை பார்க்க தான் வந்தேன். என்ன நீ மட்டும் தனியாக வந்திருக்க, பிரின்ஸிபாலை பார்த்துருவியா, பேசிடுவியா அப்படின்னாங்க. பேசி தான் ஆனோங்கிற மாதிரி நான் வந்து என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன இதில் வந்து விசாலாட்சி டு கெட் அட்மிஷன் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்லிப்பை அந்த பியூன்கிட்ட கொடுக்குறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் அவரை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க, கன்செஷன் கேட்குறதுக்காக பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நான் வந்து மீட் பண்ணுறதுக்கு எழுதி கொடுக்குறேன். அங்கே அந்த வாட்ச்மேன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வெளியில் வந்து நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எங்களை கூப்பிட்றாங்க, போகிறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. உடனே அவர் வந்து இல்லை அவங்கள அப்படின்னோடனே எனக்கு அப்படியே சந்தோஷம். சரின்னு உள்ளே போகிறேன். பிரின்ஸிபால்கிட்ட சொல்கிறேன், நான் இங்கே வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், டெஸ்ட் எல்லாம் எழுதியிருந்தேன், ஆனால் நான் செலக்ட் ஆகலை, எனக்கு வேண்டிய மார்க்கு இருக்குது, எனக்கு இங்கே சீட்டு வேணும், எப்படியாவது எனக்கு எம்எஸ்டபிள்யூவில் இங்கே சீட்டு கொடுங்க. ஏன் இங்கே தான் அப்ளை பண்ணிங்களான்னு. இல்லை மதுரையிலலாம் அப்ளை பண்ணேன். கிடைக்கலையா? அங்கெல்லாம் கிடச்சிதா கிடைக்கலையானுங்க? இல்லை அங்கே கிடச்சிது, பட் அங்கே போகல, எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, ஓல்டு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியா, நீங்கள் தான் பார்த்துக்கணுமா அப்படின்னாங்க. ஆமாம், அவங்க கூட இருந்து பக்கத்தில் வந்தால் தான் எனக்கு சௌகரியம். எங்கள் அண்ணாவும் வெளியூரில் வேலை செய்கிறாங்க, எங்கள் அக்கா கல்யாணம் ஆகி போயிட்டாங்க அப்படின்னோடனே. அப்படியா, சரி. எங்கள் பிஎஸ்டபிள்யூவில் எங்கே உங்கள் மார்க் ஷீட்டை கொடுங்க அப்படின்னா மார்க் ஷீட்டெல்லாம் கொடுத்தேன். எந்த காலேஜில் படிச்சிங்கன்னா இந்த காவேரி காலேஜில் தான் பிஎஸ்டபிள்யூ முடித்தேன் அப்படிங்கிறேன். இப்படி பார்த்துட்டு மார்க்லாம் ஓகே, எலிஜிபிலிட்டி இருக்குது, ஆனால் 25 சீட்டு தான். 25ல் ஒருத்தர் வந்து அட்மிஷன் போயிடுறாங்க, அவங்க வேண்டான்ட்டு போகிறாங்க, வேணா அந்த இடத்துல நான் அவங்கள கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து சைனை போட்டு போய் ஃபீஸ் கட்ட போங்கன்ட்டாருங்க. நான் இதோடலாம் தான் இருந்தேன். நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம், அதாவது இப்படி இருந்தால் அவங்க தரமாட்டாங்க, மாற்றிடுவாங்க, நம்மளை கன்வெர்ட் பண்ண ஒரு சில பேர் இருப்பாங்களா இருக்கும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவர் ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட்னு காட்டுற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. அவர் பாட்டுக்கு மார்க்கை பார்த்தார், இதை பார்த்தார், என்னை பேசினதை கேட்டார். ஓ, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுங்கிற ஒரு பொறுப்பு வச்சுட்டுருக்கீங்களே இந்த வயசுலேயும், வெரி குட்னர். அம்மா அப்பாவோட தயவு தான் எனக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே இருந்தது, கிடச்சிருச்சு. எல்லாம் முடித்து அவர் போய் ஃபீஸ் கட்டிட்டு வாங்க, உடனே ஃபீஸ் கட்டிட்டு வாங்க, நான் மறந்து போயிடுவேன், வேறு யாராவது வந்தாங்கன்னா கொடுத்துருவேன் அப்படின்னோடனே நான் டகால்னு போய் ஃபீஸை கட்டிட்டு வந்து எல்லாம் பண்ணுறேன். அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன கிடச்சிதா உனக்குன்னு. நான் ஒன்றும் கிடச்சிது கிடைக்கலங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை, பேசாமல் வரேன். இல்லைப்பா பார்க்கணும் அப்படிங்கிறேன். இல்லைப்பா உனக்கெல்லாம் இங்கே கிடைக்காதுப்பா, இதெல்லாம் கிறிஸ்டின்ஸ் இதுப்பான்னு. அதான் அந்த ஒரு சில கிறிஸ்டின்ஸில் உள்ளவங்கள தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு கிடச்சிடுச்சிடின்னு நான் மனசில் நினச்சிட்டு நான் போய் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு வந்து அவருக்கு தேங்க் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து சகுந்தலா மேடம் தான் என்னை இங்கே அனுப்பிச்சாங்க, போய் நீ உன் முயற்சியில் ட்ரை பண்ணு, அப்புறம் கொடுத்த உடனே இதை நீ காட்டு அவர்கிட்டன்னு சொன்னாங்கன்னொடனே அவர் பார்த்துட்டு வெரி குட் அப்படின்னு என்னை வாழ்த்தி ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாருங்க. நான் அந்த சந்தோஷத்தில் நான் வந்து மறுநாள் வந்து வரேன் கிளாஸுக்கு, வெளியில் நிற்கிறேன். என்ன விசா இன்றைக்கும் நீ வந்து கேட்க தான் வந்திருக்கேன், நான் தானே சொன்னேன் கிடைக்காது விசா, நீ பிரின்ஸிபாலை பார்க்குறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னாங்க அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ரொம்ப அதுங்களுக்கு சந்தோஷம் எனக்கு கிடைக்கலன்ட்டு நினச்சி. அப்போ நான் சரின்ட்டு அந்த பக்கம் அப்படி நின்றுட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சிருது இல்லை நான் இன்னிலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ண போகிறேன்னு. உள்ளே ஹெச்ஓடி வராங்க, வந்துட்டு அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது விசாலாட்சி அப்படிங்கிறாங்க. ஐ அப்படின்ட்டு நான் உள்ளே போனேன். உடனே அதுங்களுக்குலாம் அப்படியே பார்க்கணுமே மூஞ்சி இப்படி சின்னதாக போச்சு. அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்களுமே நமக்கு நல்லது நடக்கிறதுங்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபேஸு சின்னதாக போச்சு. பாரு இத்தனை நேரம் இவ சொல்லாமல் வேறு இருந்திருக்காளே அப்படின்ட்டு. இந்த நிகழ்ச்சி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாம் நம்பிக்கையில் தாங்க ஓடுது. இந்த சிம்பிள்னால் அவங்க எடுக்காமையும் இல்லை, அவர் கிரேட்டாக எடுக்கவும் வச்சார். இந்த சிம்பிளை அழிக்க எனக்கும் மனசு வரல. அன்னிலேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் தான், தெய்வ நம்பிக்கையில் இப்படி தான் வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி பிஷப் காலேஜில் படிச்சுட்டு வந்ததோ என்னவோ எனக்கும் வந்து அந்த ஜீசஸ் மேலெல்லாம் நம்பிக்கை உண்டு. இந்த மதம்தான் அந்த மதம்தான்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தர் நினப்பு தான் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி அப்படிலாம் நினச்சி நம்ம ஒவ்வொருத்தரை வெறுத்துக்கிறோமே வழிய,
அப்படிலாம் நினைக்காம அவங்களோட மதத்தை ஃபாலோ பண்ணி ஓடாதே நில், நீ உன் மதத்திலேருந்து ஓடாத, ஓகேயா? அதே மாதிரி அவங்களும் இழுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் இழுக்கிறது. இழுக்காம அவர் அழகா வந்து நீ இதில் இப்போ கன்வெர்ட் ஆனால் தான் சீட்டு தருவேன்னு சொன்னாரா? அவர் எவ்வளோ ஜென்டிலாக என்னை வந்து பார்த்துட்டு, அதுதான் படித்த மனுஷன், அதுதான் படிப்பு, ஞானம் தான் படிப்பு அங்கே அவர் பண்ணார். இதுக்கெல்லாம் சேர்த்து நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவித்து நல்லபடியாகவும் முடித்து நல்ல வேலையிலையும் இருந்து நல்லபடியாகவும் இருந்து கொண்டு இருக்கேன். இப்போ உங்களோட யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை இருந்ததுன்னா அது என்றைக்குமே உங்களை உயர்த்தி தான் விடும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.